ஒரு மனிதனை வீழ்த்துவது அவன் எதிரி அல்ல, அவனுடைய கட்டுப்பாடில்லாத உணர்ச்சிகளே. இந்த உலகத்தில் அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் உணர்ச்சியை ஆளும் மனிதர்கள் மிக குறைவு. நீங்கள் கோபப்பட்ட அந்த ஒரு நிமிடம், நீங்கள் பயந்த அந்த ஒரு வினாடி, நீங்கள் மனமுடைந்த அந்த ஒரு தருணம், அந்த நேரத்தில் உங்கள் அறிவு அமைதியாக தூங்குகிறது. இதற்கு பெயர்தான் உணர்ச்சி திறன். ஒரு சிறிய பிரச்சனைக்கு பெரிய கோபம் வந்தால் அங்கே நீங்களே உங்களை சிதைக்கிறீர்கள். ஒரு சிறிய விமர்சனத்திற்கு முழு நாளும் மனம் குலைந்தால் அங்கேயே சுய சபோட்டாஜ் தொடங்குகிறது. உணர்ச்சி அதிகமானால் சிந்தனை குறையும். அதனால்தான் கோபத்தில் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கின்றன. உணர்ச்சி வளர்ச்சிக்கு 4 நிலைகள் உண்டு. முதல் நிலை, உணர்ச்சியே முதலாளி, நீங்கள் அடிமை. இரண்டாம் நிலை, நான் அதிகமாக ரியாக்ட் பண்ணிட்டேன் என்று உணர்கிறீர்கள். மூன்றாம் நிலை, பேசுவதற்கு முன் யோசிக்கிறீர்கள். நான்காம் நிலை, உணர்ச்சியை ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள். உங்களை வளர்க்க வேண்டுமென்றால் உங்களை உண்மையாக பார்க்க வேண்டும். மக்கள் சொல்வது இனிமையாக இல்லை என்றாலும் அதில் உண்மை இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் கோபம் வேண்டாம். சில விஷயங்களுக்கு ஒரு சிரிப்பே போதும். உங்கள் தவறுகளை சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டால் அவை உங்களை அழிக்காது, உங்களை வடிவமைக்கும். மிடிவில் ஒன்றே ஒன்று, உலகத்தை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். முதலில் உங்கள் உணர்ச்சியை ஆளுங்கள். ஏனெனில் உணர்ச்சியை ஆளும் மனிதன் எந்த நிலையிலும் வீழ்வதில்லை. வாழ்க்கையை முழுக்க மாற்ற வேண்டாம். ஒரு சின்ன யோசனை போதும். மனசு அமைதியா இருக்க, வாழ்க்கை லேசா நகர நாம யோசிக்கிற விதத்தை மாத்திக்க கத்துக்கலாம். இது பெரிய பேச்சுக்கான சேனல் இல்ல, நம்ம தினசரி வாழ்க்கைக்கு பயனுள்ள சின்ன விஷயங்களுக்கான சேனல். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. வாருங்க, சேர்ந்து எளிதா வாழலாம்.